தாவீது மாதிரி ஒரு நல்ல இருதயம் எப்படி? எதிரி நிக்கிறான், அவங்க கிட்ட போய் சொல்றான் சவுல் கிட்ட, சவுல் நான் ஒரு தெல்லு பூச்சி மாதிரி, இத்தனோண்டு பூச்சி மாதிரி, உன் வாழ்க்கை ஃபுல்லா என்ன நாசமாக்குறதுக்கு என்ன அழிக்கிறதுக்கு வரிய பின்னாடி. நினைச்சா உன்னை போட்டிருக்கலாம், ஆனா உன் சால்வையில இருந்து ஒரு துண்டை மட்டும் நான் வெட்டிட்டு முன்னாடி நான் நிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை அழிக்க மாட்டேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் உன் எதிரின்னு. சவுளுடைய இருதயம் ஃபுல்லா பகை, விரோதம், கசப்பு. ஒரு நாள் ஈட்டி எடுத்து ஒரே இதை எழுந்துட்டான். தாவீது என்ன பண்ணுறான்? தாவீது அவனுக்காக தான் மியூசிக் வாசிக்கிறான் அரண்மனையில. இவன் உயிருக்கு தப்பி ஓடி போயிட்டான். மோசமானவன் சவுல். ஏன் தெரியுமா? இருதயம் சரியில்லை. ராஜா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன், இஸ்ரவேலுக்கே ராஜன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இருதயம் சரியில்லை. மோசமான இருதயம், பகை நிறைந்த இருதயம், வெறுப்பினால் நிறைக்கப்பட்ட இருதயம். தாவீது சொல்றான், என் இருதயம் அப்படி கிடையாது சவுலே. உன்னை நான் கொல்லணும்னு நினைச்சேன்னா நான் ஒரே போடா போட்டிருக்கலாம், நான் போடவே மாட்டேன்றான். ஒரு ராஜா இவனை கொல்ல தேடுறான். ராஜா நிற்கும் போது சாஷ்டாங்கமா பண்ணிடுறான் தாவீது. சாஷ்டாங்கமா பணிஞ்சு ராஜா வாழ்கன்னு சொல்றான். யாரு இவன்? வாழ்க்கையை நாசமாக்க விரும்புவேன். இவன் இன்னைக்கு ஊர் ஊரா கொகையிலையும் மலையிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற இந்த சவுல் ஒரு கேவலமானவன். அவன் முன்னாடி சாஷ்டாகமா விழுந்து இஸ்ரவேலை ராஜாவாக ஏற்படுத்திருக்கிற அந்த தேவனை வணங்குறான், ராஜாவை கனம் பண்றான், அப்புறம் பேசுறான். ஹார்ட், அதான் ஹார்ட், அதான் உள்ளான மனுஷன். அந்த ஹார்ட் தான் வேணும் நம்மளுக்கு. அந்த ஹார்ட் தான் நம்மள பெரிய ஆளாக்கும். கடைசியா சொல்றான் சவுல், சொல்றான், என்னை மன்னிச்சிரு தாவீது, என்னை அழிச்சிடாத, என் சந்ததி இல்லாம போக பண்ணிராத. என் மகன் யோனத்தான், ஒரு யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கான், பறகுறான். அதுக்கப்புறமா அழிச்சிடாதன்னு சொல்றான். தாவீது சொல்றான், அழிக்க மாட்டேன். தாவீதும் சாகுறான், அவன் மகனாகிய யோனத்தானும் சாகுறான். ஆனா தாவீது எல்லா இடத்துலயும் ஆள் அனுப்பி தேடுறான், யோனத்தானுடைய மகன் எங்க இருக்கான்னு கண்டுபிடின்றான். எதுக்கு? போட்டு தள்ளுறதுக்கா? நான் ஒரு பிராமிஸ் கொடுத்தேன், சவுலுக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தேன், என் நண்பன் யோனத்தானுக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தேன். என்னன்னு கொடுத்தேன்? உன் சந்ததியை நான் அழிக்க மாட்டேன். ராஜாவா வந்த உடனே முத வேலை என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பழைய ராஜாவுடைய வம்சத்தை காலி பண்ணுவானுங்க. ஏன் தெரியுமா? அடுத்து அவன் ராஜான்னு சொல்லக்கூடாதுல்ல. ராஜ வம்சத்துல எவனாவது வந்தானா அழிச்சிருவாங்க அவனை. தாவீது சொல்றான், நித்தமும் மெவிபோசேத் நித்தமும் என்னோட என் பக்கத்துல உட்கார்ந்து என் மேஜையில நீ சாப்பிடுவ. யாரு? வாழ்க்கையவே கெடுத்தவனுடைய பேரன். ஹார்ட், ஹார்ட், ஹார்ட். உள்ளான மனுஷன் வல்லமையா இருந்தான். அவனுக்கு தெரியும், எவனும் என்ன அழிக்க முடியாது. நீ ஈட்டிய போட்டு யுத்த வீரனை கொண்டு வா, யார வேணா கொண்டு வா, என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்? ஹார்ட். என் ஹார்ட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். உள்ளான மனிதனில் நான் வல்லமையா இருக்கும் போது இந்த பூமியில என்ன எதிர்க்க ஒரு சக்தி கிடையாது.